இந்த நாள் புதிய நாள். பல சமயங்களிலே எதிர்காலத்தை குறித்த கேள்விகள் சிலருக்கு இருக்கிறது. அதை விட மனிதர்கள் தங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? ஒரு முக்கியமான நேரங்களிலே நான் இதை சொல்ல விரும்புகிறேன், நான் இதை சொல்லிவிட்டேன், ஆனால் அவர்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? அவர்களிடமிருந்து எந்த பதிலும் இல்லை என்ற ஒரு சிக்கலான சூழ்நிலையிலே சிலர் சொல்லி கவலைப்படுகிறார்கள். என்னை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார் என்பதில்லை, இந்த விஷயத்தை குறித்து நான் சொன்னேன், அவர்கள் இதை பற்றிய என்ன கருத்து வைத்திருக்கிறார்கள் என்று குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் அவங்களோட ஸ்டாண்ட் என்ன, அவங்க மைண்டில் என்ன போயிட்டு இருக்கு? நான் ஒரு ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன், என் மேனேஜர் இந்த ப்ராஜெக்டை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு அவர் என்ன நினைக்கிறார்? நான் கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு ஏன் பதில் இல்லை? நான் ஒரு ப்ரொபோசல் பிஸ்னஸ் பிளான் கொடுத்தேன், அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க? சில நினைவுகள் நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்தவர்கள் அதை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் அறிந்து அதற்கேற்ற போல் செயல்பட வேண்டிய சில சூழ்நிலைகள் வருகிறது. ஆனால் அவர்களோ வாயை திறக்காமல் இருக்கிறார்கள். லூக்கா 9:47 அவர்கள் இருதயத்தின் யோசனையை இயேசு அறிந்து என்று வருகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், நல்லா கவனிக்கப்பா, நான் ஒன்று சொல்கிறேன், அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எல்லாம் வல்லமா மகத்துவத்தெல்லாம் பார்க்குறீங்க, நான் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன் என்று சொல்கிறார். ஆனால் அவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை, அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை, அதை பற்றி அவரோட டிஸ்கஸ் பண்ணவும் இல்லை. அவங்களுக்கு இது என்னடா இவ்வளோ ஒரு மைட்டி மேனாக இருக்காரு, இவ்வளோ வல்லமையை வச்சுட்டு இருக்காரு, மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவாராம், இது என்ன அப்படின்று அவர் குழம்பி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் இறுதித்தின் நினைவை இயேசு அறிந்து கொண்டு அதற்கேற்றார் போல பேசுகிறார். சில சமயங்களிலே கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே நீ சொல்வது அவர்களுக்கு புரியவில்லை, அவர்கள் குழம்பி கொண்டிருக்கிறார்கள், நீ இன்னொரு லெவலில் பேசி கொண்டிருக்கிறாய், நீ ஆவியானவருடைய வெளிச்சத்திலே சில எதிர்கால திட்டங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தரால் தோற்றுவிக்கப்பட்ட சில சிந்தனைகள், சில திட்டங்கள் நீண்ட காலத்திற்கு அப்புறம் மகிமையை வெளிப்படுத்தும், சில பலன்களை வெளிப்படுத்தும் சில பிளானை நீ செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ சொல்லுகிறவர்களுக்கோ அது புரியாத அளவிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நண்பர் ஒருவர் இருந்தார். கர்த்தர் சொன்னார், இந்த தேசத்தில் உள்ள இடத்திற்கு போய் இதை செய் என்று சொன்னார். அதை தனது மனைவியிடம் சொல்லும் பொழுது அவருடைய மனைவிக்கு புரியவில்லை, சுத்தமாக புரியவில்லை. இல்லை, அது ஒர்க் அவுட் ஆகாது, அது சரி வராது, நமக்கு இப்படியெல்லாம் இருக்கிறது, அது நமக்கு செட் ஆகாது என்றார்கள். ஆனால் கர்த்தருடைய நடத்துதலோ அங்கு செல்வதாக இருந்தது. இவர் ஜெபம் பண்ணினார். ஒரு வருடத்திற்கு பின்பாக அவர்களுக்கு பல்பெறிந்து, ஆம் கர்த்தர் சொல்வது சரிதான் என்று சொல்லி அவர்கள் அந்த வெளிநாட்டிற்கு சென்று கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்து அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். தாங்கள் வந்தது நல்லது என்று திரும்ப திரும்ப அவர்கள் உணர்த்தப்பட்டார்கள். அவர் வாழ்வு செழித்தது. சில சமயங்களை கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது, நாம் அதை சொல்லும் பொழுது அவர்களுக்கு புரியாவிட்டால் கர்த்தர் அவருடைய இருதயத்தின் நிலையை நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த நாளிலே சில காரியங்கள் தேவனுடைய ஆவியானவருடைய நடத்துதலால் நீங்கள் நடத்தப்பட்டால், கர்த்தர் உங்களுக்கு சில அற்புதமான நீண்டகால திட்டங்களை கொடுத்தால், சில முதலீடுகளை சில இடங்களிலே செய்யும்படியாக, சில நபர்களை சந்திக்கும்படியாக, சில திட்டங்களிலே கான்சன்ட்ரேட் பண்ணும்படியாக, சில இடங்களை வாங்கும்படியாக, சில இடங்களுக்கு அப்ளை பண்ணும்படியாக, இல்லை நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே ரிசைனே பண்ணும்படியாக, சில லொக்கேஷனில் சேஞ்சை செய்யும்படியாக கர்த்தர் சொன்னால், அதை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய பெற்றோரோ நண்பர்களோ புரிந்து கொள்ளாமல் இருந்தால் கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களுக்கு எப்படி புரியுமோ என்று அவர்களுக்கு புரிய வைத்து கர்த்தருடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்விலே செயலாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணி உங்களை மகிழை பண்ணுவார். அவர் எதற்காக அதை செய்கிறார்? அவர்களுக்கு புரியவில்லை என்பதை உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் அவர்களை எளிதாக கையாள முடியும். யாரோ ஒருவருக்கு ஒரு விஷயம் புரியும் பொழுது அதை எளிதாக கையாண்டு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக அதை செய்கிறார். அப்படியான ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையிலே நடப்பதாக. God bless you.